ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இது விருச்சக ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தற்போது 2026 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வருகிறது. இந்த மாதம் பிறந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சி நடந்தது, அதுதான் சனி பயிற்சி. இந்த மாதிரி கிரக ரீதியாகவும் கிரகணமாகவும் நிறைய முக்கியமான நாட்கள் இந்த மாதத்தில் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அடுத்த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி அமாவாசையானது வருது. அதனால தான் இந்த மார்ச் மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த அமாவாசையிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்னன்னா, இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய சேர்க்கைகள் ஏற்படுது. அதோடு ஒவ்வொருவருக்குமே கிரகங்களில் நிறைய சேர்க்கையும் மாற்றங்களும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது மாறுகிறது. அதில் விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நேரம் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட நேரமா ஆபத்து நேரமா அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த நேரத்தை பற்றிய விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பலன்களை சொல்கிறேன். அதோடு பரிகாரமாக இந்த அமாவாசையில் செல்வ வளம் அதிகரிக்க குறிப்பிட்ட சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வினைக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே, இந்த அமாவாசையிலிருந்து சுறுசுறுப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள உண்டாகிற மாதிரி கிரகநிலைகள் ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. உடல் சோர்வு முற்றிலும் உங்களுக்கு மறையோ. வருமானம் என்பது சீராகவே இருக்கோ. இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம். குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களிடையும் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்து முடிக்க வழிகள் நிறைய பிறக்கும். திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் மொத்தமாக இனி குறையும். லாபங்கிறது அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவது ஓகேவா பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் தோன்றும். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கை சேரும். அதில் தாமதம் ஏற்படும் என்பதால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க. சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீங்க. அதோடு மேலதிகாரிகள் சற்று பரமுகமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஸோ சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்போது அந்த பக்கபலத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் பணியாற்றக்கூடிய திறனானது அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவது இருக்குது. கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. அதோடு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றுனீங்கன்னா ஆதாயம் அதில் நல்லா பார்க்க முடியும். அதனால் ஆதாயம் பார்க்க அதுக்காக அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் பெயரும் புகழுமானது உயரும். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்யணும். சக கலைஞர்களுடைய நன்மதிப்பை பெறுவது அப்போ தான் உங்களுக்கு முடியும். ஸோ இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் பெண்மணிகள் கூட கணவருடைய பாராட்டுக்களை எளிதில் அடைவீங்க. புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இல்லத்தில் நிம்மதியை காண்பீங்க. சுப காரியங்களில் கலந்து கொள்வீங்க. உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஆபத்து. அப்புறம் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு. பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவது ஈஸியாக அமையும். அதனால் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்புக்கு ஈஸியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதெல்லாம் தான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையில் செல்வம் வளம் அதிகரிக்க பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக பரிகாரம் நான் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிப்பதற்கு சில பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதை தான் பார்க்க போகிறோம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. நாம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. வட மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறாங்க. அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க. அந்த ஒரு குற்றம் இருக்குது. அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழக்கூடிய பங்குனி அமாவாசையில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்துல வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதில் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த 3 பொருட்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேர சேர்த்து வைக்கணும். அதாவது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைத்திடணும். நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கணும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும், அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இது அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கறந்து விடும். ஏலக்காயும் கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த முறையில் உங்களுக்கு பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு ஒரு வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.